இந்த வீடியோவில் டெக்கரேட்டை கன்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ப்ளஸ் 1. இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் டிக்ரிமெண்ட் ஆஃப் எக்ஸ். ரிட்டர்ன் எக்ஸ் மைனஸ் 1. ரைட்டா? ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 1 ப்ளஸ் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 1 மைனஸ் பண்ணுறோம். இப்போது டிஃபைன் மேத் 1, இது ஒரு ஃபங்க்ஷன். இதோட பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு டேட்டாவும் வரும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்ன டேட்டா வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரைட்டா? ஃபங்க்ஷன் அண்ட் டேட்டா. ஸோ இப்போ இதில் என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பும் என்னவாக இருக்குது, ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ பாசிபிள் இதுதான் தெரியணும். ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனாக இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இப்போ நம்ம ஓபி ஈக்குவல் டு மேத் 1 ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 5 கொடுத்தா என்ன வரும், இன்க்ரிமெண்ட் காலப் பண்ணியிருக்கோம், 5 அனுப்பியிருக்கோம் பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலப் ஆகும், 5 உள்ளே போகும், 5 + 1 போட்டு 6 ரிட்டர்ன் ஆகும். ரைட்டா? இப்போ பாருங்கள், ஃபைல் சிக்ஸ் வந்துருச்சு. இதே வந்து நம்ம ஓபி ஈக்குவல் டு மேத் 1 ஆஃப் டிக்ரிமெண்ட் ஆஃப் 5 கொடுத்தா இப்போ எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் 4 வரும். ரைட் தானே? ஸோ இப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பு என்னவாக இருக்குது, ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போ இதே கான்செப்ட்ஸில் டெக்கரேஷன் என்று பார்ப்போம். ஃபங்க்ஷன் டிஃபைன் மேக் டெக்கரேட் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன், அதோட பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன். ரைட்டா? மேக் டெக்கரேஷன் ஒரு ஃபங்க்ஷன், பேராமீட்டரும் ஃபங்க்ஷன். உள்ளே வந்து திருப்பி டிஃபைன் டெக்கரேட் 1, இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போது இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து என்னது, இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட்டு வெல்கம் டு என்ன கால் பண்ணுவோம், பைத்தான் பண்ணிவிட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் பேராமீட்டரை கால் பண்ணிடுவோம். ரைட்டா? இப்போ ரிட்டர்ன் டெக்கரேட் 1, இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மேக் டெக்கரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனோட கோடிங் ப்ளஸ் முன்னாடி வெல்கம் டு பைத்தான் சேர்த்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன் நேம் 1 வச்சுக்குவோம். பிரிண்ட்டு நேம் 1ல் என்ன டிஸ்பிளே பண்ணுவோம், ராஜா. ஸோ இப்போ நேம் 1 காலப் பண்ணும்போது ராஜா காலப் ஆகும். இப்போது ஓபி என்ற ஒரு நேம், இதை எதை பயன் பண்ணும், மேக் டெக்கரேட் ஆஃப் நேம் 1. இப்போது நேம் 1 என்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் டெக்கரேஷன் ஃபங்க்ஷனில் காலப் ஆகுது. அது ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன் எதுக்கு அசைன் ஆயிரும், ஓபிக்கு. ரைட்டா? இப்போ ஓபி ஒரு ஃபங்க்ஷனை பயன் பண்ணுது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஓபியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன வரும், ஆக்சுவலாக நேம் 1ல் ராஜா இருக்குது, வெல்கம் டு பைத்தான் ராஜான்னு சேர்ந்து வரும். மேக் டெக்கரேஷன் ஃபங்க்ஷன்
return decoration 1 name 1 இதில் கால் பண்ணியிருக்கோம் OB எக்ஸிக்யூட் பண்ணால் இது டிஸ்பிளே ஆகும் ரைட் தானே சாரி இந்த இடத்துல ரிட்டர்ன் வந்து வெறும் ஃபங்க்ஷனோட பேர் மாத்திரம் கொடுக்கணும் பேக்கெட் தேவையில்லை ரைட்டா இப்போ வெல்கம் டு பைத்தான் என்ன காலப் ஆயிடுச்சு ராஜா காலப் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் அதோட இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் காலப் ஆகி இன்னர் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டு ப்ளஸ் டேட்டா சேர்த்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் சம்திங் டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போது இங்கே ஓபி பண்ணியிருக்கோம் இல்லையா அது பதிலாக அதே ஆப்ஜெக்ட் நேமே ரெஃபர் பண்ணலாம் மேக் டெக்கரேட் ஆஃப் நேம் ஒன்று காலப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறது நேம் ஒன்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம திருப்பி கால் பண்ணால் நேம் ஒன் என்னாகும் டெக்கரேட் ஆகி டிஸ்பிளே ஆகிடும் ரைட்டா இப்போ நேம் ஒன் நார்மலாக பிரிண்ட் ராஜா இருக்குது மேக் டெக்கரேஷன் ஆஃப் நேம் ஒன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணால் வெல்கம் டு பைத்தான் ராஜான்னு வந்துடும் இது இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட் மேக் டெக்கரேட் மேக் டெக்கரேட்னு போட்டு இப்போ நீங்கள் டிஃபைன் நேம் ஒன்று என்ன பண்ணி பிரிண்ட்டு இப்போ பாருங்கள் நான் கணேசன் அனுப்புகிறேன் இப்போ இது என்ன ஆகும்னா இதுவாக மேக் டெக்கரேஷன்றது அவுட்டர் ஃபங்க்ஷன் அதோட பேராமீட்டர் நேம் ஒன்றா வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வர்ற ரிசல்ட்டு நேம் ஒன்லேயே ஸ்டோர் பண்ணிடுவோம் இப்போ நம்ம நேம் ஒன் கால் பண்ணால் வெல்கம் டு பைத்தான் கணேஷ்னு வந்துருச்சு ஸோ இப்போ என்னென்னா நம்ம கால் பண்ணுறது நேம் ஒன் ஈக்குவல் டு மேக் டெக்கரேஷன் ஆஃப் நேம் ஒன் போடலாம் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி அட்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் மேக் டெக்கரேட் பண்ணிவிட்டு நேம் ஒன்றை கொடுத்தாலும் போதும் ரெண்டு ஃபார்மேட் காலப் வந்து சேம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா இதுதான் டெக்கரேஷனோட வேலைகள் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்